எங்க குடியை கெடுத்துட்டு கோயிலுக்கு வந்து புண்ணியம் தேடுறீங்களோ? ச்சே, காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுங்க மூஞ்சில முழிச்சு தொலைச்சிட்டேனே. அசிங்கம் அசிங்கம். ஏய், யார பார்த்து அசிங்கன்ற? பாவ புண்ணியம், காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் நீ பேசுறியா? என் புள்ளைய பாரு, எப்படி கலகலப்பா சுத்திக்கிட்டு இருப்பா. இவளால ஒடுங்கி போய் கிடக்குறா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இவதானே? இவள என் பொண்ணு மேல கைய வச்ச மவளை நடக்கிறதே வேற. என்னடி என்ன பண்ணுவ? ஏய், என்ன வேணாலும் பண்ணுவேண்டி. ஏய் ருத்ரா, வேண்டாண்டி, விடுடி. இந்த பாருமா, பேசாம நீ போ. இது கோயில், 4 பேர் பார்த்தா அசிங்கம். எப்படிம்மா பொறுமையா இருக்க முடியும்? காதலிச்சவளே தலையில அடிச்சு மூளைய கலங்க வச்சுட்டாளே. ஆமா, உன் புள்ள என்ன பெரிய யோகிய சிகாமணியா? என் பொண்ணு அவன் ஒரு தலையா காதலிச்சிருக்கான். அவன் சுயரூபம் அப்புறம் தானே தெரியுது. பொறுக்கி பையன், நல்ல புள்ளையா வளர்க்க உனக்கு வக்கல்ல, பெருசா நியாயம் பேச வந்துட்டியா? இவனுக்கு நடந்த மாதிரி இவளுக்கு நடந்திருந்ததுன்னா நீ சும்மா விட்டுருப்பியா? உனக்கு கோவம் வராது? வீடு பூந்து அடிக்கணும்னு உனக்கு தோணாது? அடிப்படி அடிப்ப. எங்க என் பிரியா மேல கைய வச்சு பாரு. ஏய், வாடி முன்னாடி. என்ன பண்றா பாக்கலாம். என்னடி பண்ணுவ? அடிச்சா என்ன பண்ணுவ? பாரு, உங்க 2 பேரையும் அப்படியே கொன்னுடுவேன் நானு. ஏதோ பேய் எறிஞ்ச மாதிரி இருந்த புள்ள இன்னைக்கு இவள பார்த்ததும் ரொம்ப பிரகாசமாயிட்டானே. இதுல ஏதோ சூட்சமா இருக்கு. இவ அடிச்சதுனாலதான் என் புள்ளைக்கு புத்தி பெதலிச்சு போச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? என் பொண்ண மறுபடியும் அடிக்க சொல்லட்டா? ஏ பிரியா, வாடி இப்படி அடிடி அவனை. பிரியாவா? அவ பேரும் ஆளும் மூஞ்சியும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிரியாங்கிற பேரை கேட்டதும் பேரை பல்பு மாதிரி எரியறான். என்னடி ஆ உன்னா அம்மா என்னடி சும்மா ஏடி பேசிட்டு இருக்காரு? எந்த தப்பு பண்ணலையா? என் புள்ள இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒண்ணு பண்ணலன்னு சொன்னா எப்படி? சரியா வராது. வாழ்க்கையில வந்த இதுக்கெல்லாம் நீதாண்டா காரணம். பாவி, உன்னாலதானே எனக்கு இவ்வளவு அவமானம். நான் உன்னை சின்சியரா காதலிச்சேன். என்னை இப்ப எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியேடா. கொஞ்சம் இருடி, அங்க பாரு, உன் புள்ளைய பாரு. இப்போ பிரியாங்கிற பேரை கேட்டதும் உன் புள்ள மூஞ்சிய பாரு. நல்லா பாருடி அவன் மூஞ்சிய. பிரியா பிரியா, நீ பின்னாடி சுத்தினல எல்லாம் நடிப்பாடா. ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? சொல்லு, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? லவ் யூ பிரியான்னு சொல்லி சொல்லி என்ன இப்படி ஏமாத்திட்டியேடா. இப்ப இந்த பிரியா உன்னை வெறுக்கிறாடா. உனக்கு பிரியா மறந்துட்டா. இப்ப இந்த பிரியா செத்துட்டாடா. விடுறி. ஏய் பிரியா, நல்ல பொண்ணுடி நீ. ஜெய், வாடி வா. அவன் ஒரு அயோக்கிய சிகாமணி, மூளை குழம்பி போய் கிடக்குறான். அவனை போய் இவ கெஞ்சிட்டு இருக்கா. லவ் பண்ணாலாம். அறிவு கெட்டவன். எனக்கு வந்து பொண்ணா வச்சிருக்கியே, மூஞ்சி மோகரி. அப்பா, வாமா, அவனுக்கு தான் வெயிட்டிங். என்னப்பா, எப்பவுமே நான் தான் உங்களை பார்க்க ஓடி வருவேன். ஆனா இன்னைக்கு நீங்களே அவசரம்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. நல்ல விஷயம் தான். ஈஸியால 30 crores ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்து வச்சிருக்கேன். அது உன் பேர்ல தான் வாங்க போறேன். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது. டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒரு சைன் மாத்திரம் பண்ணு. என்னப்பா திடீர்னு 30 கோடிக்கு? ஏது? நதிமுறை ரிஷிமுறை பார்க்க கூடாது. பேசாம சைன் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இரு. இல்லப்பா, இவ்ளோ பணம் அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? சரி, உன் வீட்டு பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு அது முதல்ல சொல்லு. சூப்பரா போயிட்டு இருக்குப்பா. அண்ணன் தம்பிக்குள்ள தினம் தினம் சண்டை 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 தான்ப்பா. அடிச்சுக்கிறாங்க, மிதிச்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, முறைச்சுக்கிறாங்க. சூப்பர் டிராமாப்பா. நான் என்ன சீன் எதிர்பார்க்கறேனோ அது நல்லாவே நடக்குதுப்பா.
ராகவன் நடுங்குறாரு, ஷியாம்லா மண்டைய போட்டு பிச்சுக்கிறா, அந்த ஸ்னேகா வாடி வதங்குறா, அந்த ஒட்டட குச்சி பிரியா காஞ்சு கருவாடாகிறா. அநேகமா இன்னும் கொஞ்ச நாள்ல வீடு பிரிஞ்சு ரெண்டாகி நடு ரோட்டுக்கு வந்துரும்பா. எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. எனக்கு ஒரே ஜாலிதான். சரி, உன் புருஷனை பத்தி கொஞ்சம் சொல்லு. அவரு முன்ன மாதிரி இப்ப இல்லப்பா. இப்போ ஏன் பக்கம்தான். நான் சொல்ற பேச்ச அப்படியே கேட்டு தலையாடுறாருப்பா. அன்னைக்கு ஒரு நாள் நான் துவாரகேஷ அடிங்கன்னு சொன்னேன், டப்புன்னு அடிச்சிட்டாரு. எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சுப்பா. அதான் நமக்கு வேணும். ராஜி உன் பேச்ச இந்த அளவு கேட்டா போறோம். உங்ககிட்ட அன்பா பாசமா அப்படி இருந்தா அதுவே போதும். வேற யார் எப்படி நாசமா போனா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா. உமா, எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீ. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அதுக்காக நான் எந்த லெவலுக்கு நான் இறங்கி போவேன். அந்த சந்தோஷத்துல யாரும் இடைஞ்சலா இருந்தாங்கன்னா விடமாட்டேன். You're so sweet, Daddy. உலகத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி ஒரு அப்பா இல்ல, கிடைக்கவே கூடாது. நான் சுயநலமா இருந்தாலும் பரவாயில்ல, உலகத்துல யாருக்கும் இப்படி ஒரு அன்பான அப்பா கிடைக்கவே கூடாது. அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும். That's nice. ஆமாப்பா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்பா. நானும் தான் அம்மா. அப்பா, ராஜீவை தவிர மத்த எல்லாரையும், ஒட்டுமொத்த ராகவன் குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுங்கப்பா. நடக்கும்மா. இதனால உனக்கு என்ன நடக்கும் நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது. அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக்கியாச்சு. இனிமே அவங்க அடிச்சு சாகிறத ராகவன் நினைச்சா கூட தடுக்க முடியாது. கிளைமேக்ஸ், நீ குழந்தைய தூக்கிட்டு ராஜீவை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துடும். சரிப்பா. யா, இதுல சைன் போடுமா. பிரியா, என்னாச்சு? ஏன் அழற திடீர்னு? லவ் பண்ணாலாம், அறிவு கெட்டவன். எனக்கு வந்து பொண்ணா வச்சிருக்கியே. ரெண்டு பேரும் கோயிலுக்கு தானே போனீங்க? இவன் அழுதுகிட்டு வரா. என்ன செஞ்ச பாவங்க, அழட்டும், விடுங்க. என்ன அத்த? என்ன விஷயம் சொல்லுங்க அத்த. அட என்னத்தமா சொல்றது, அந்த ஐஜியோட சம்சாரமும் அவங்க அம்மாவும் அந்த கடங்கார பாவிய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வந்துட்டாங்க. நானும் இவளை கூட்டிட்டு போயிருக்கேன். எல்லாரும் எதிரெதிர முட்டிக்கிற மாதிரி போயிடுச்சுமா. ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. ஏண்டா கோவிலுக்கு போனா நாய் போச்சு. பிரியா, ருத்ராண்டி அங்க வந்தாங்களா? உன்கிட்ட சண்டை போட்டாங்களா? சொல்லு பிரியா. அன்னைக்கு வீட்ல வந்து அடிச்ச மாதிரி என்ன மறுபடியும் மிரட்டி கோயில்ல அடிக்க வந்துட்டாங்க. ஏண்டி, இங்க நான் ஒருத்தி சொல்லிட்டு இருக்கேன், என்ன நம்பாம அவளை வேற கேக்குறியா நீ? அத்த, உங்களை அடிச்சாங்களா? அதெல்லாம் என்ன அடிக்க முடியுமா? அடிக்கிற மாதிரி வந்தாமா, இவளையும் போட்டு உலுக்கிட்டா அவ. பதிலுக்கு நான் அவளையும் அவங்க அம்மாவையும் பயங்கரமா மிரட்டி சத்தம் போட்டு விட்டுட்டேன். பிரதீப் ராஸ்கல், அவனே ஒரு பொறுக்கி. அவன் அம்மா காரி எப்படி இருப்பா? இருந்தாலும் 4 பேருக்கு முன்னாடி சச்சா ரொம்ப அசிங்கமா போயிடுச்சுமா. இவ்வளவு அசிங்கம் அவமானம் ஏன் வருது? யாரால வருது சொல்லுங்க அத்த பாக்கலாம். கரெக்ட். நான் அவ பேரை சொல்லலனாலும் ஆள் யாருன்னு உங்களுக்கே தெரியுதே. பொறுக்கின்னு தெரிஞ்சும் ஒரு அப்பாவி அவன் பின்னால சுத்துனா, ஆனா அந்த அப்பாவிய அவன் பின்னால சுத்த விட்ட பாவி யாரு? இதுக்கெல்லாம் ஆதரவு யாரு? அத்த, அந்த 3 எழுத்துக்காரி பேரை நான் சொல்ல மாட்டேன். யாரு ஆதரவுன்னு நீங்களே சொல்லுங்க அத்த. யாரு ஆதரவு? யாரு பிரியா காதலுக்கு சப்போர்ட் பண்ணுது? யாரு கோயில்ல சந்திச்சு ஆசீர்வாதம் பண்ணுது? பிரியா, இதெல்லாம் சொல்லு. அம்மா அண்ணி. ஏய் பிரியா, நீ பேசாத பிரியா. நீ பாவம். கோவில்ல அந்த பிரதீப பார்த்த அதிர்ச்சியில ருத்ரா உன்னை மிரட்டல்ல நீ பயந்து போயிருக்க. பாருங்க அத்த, அவளை மறுபடியும் மிரட்டா. அதானே. ஏண்டி, அவளே நடுங்கி போய் பயந்து போய் வந்திருக்கா. அவளை போய் சொல்லுன்னு மிரட்டுற. அவ என்னடி சொல்வா? பிரியாவை தூண்டி விட்டது உமா அக்கா தான். ஏன்
ஞாபகம் இல்லையா? அவங்க வீட்ல தானே பிரதீப் இருந்தான். ஏய், நீ தாண்டி ஐஜி வாளை புடிச்சுக்கிட்டு இவள அவனோட சேர்த்து வச்ச. இப்போ ஏன் பக்கம் பிளேட் திருப்பாத. லிசன், ஐஜி நியாயமானவரு. இப்ப கூட ஆண்டி அத்தைய கோயில்ல மிரட்டினத, பிரியாவை அடிக்க வந்தத நான் சும்மா விட போறதில்ல. ஐஜி அங்கிள் கிட்ட கண்டிப்பா சொல்வேன். அவரை அவங்கள பாத்துப்பாரு. அப்படியே நம்ம குடும்ப மானத்தை தெருவா போய் ஏலம் விடு. மாமா சும்மா நிறுத்துமா. எதுக்கு எடுத்தாலும் நம்ம பிரச்சனையே அவங்க வீட்டுல போய் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் போய் சொல்றதுனால தான் தேவையில்லாம அந்த ஐஜி நம்ம குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்கிறார். மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐஜி அங்கிள் நியாயமானவரு. அப்படின்னா எங்களெல்லாம் அநியாயமானவங்கன்னு சொல்ல வரியா? ஆமா மாமா, அவ அப்படிதான் சொல்லுவா. அப்பதானே ஐஜி அங்கிள் அந்த கொலைகாரனை கோவிலுக்கு கூட்டிட்டு வருவாரு. இவளை சந்திக்க விடுவாரு, பேச விடுவாரு, பழக விடுவாரு. இதையே திரும்ப திரும்ப பேசி ஏன் என்ன சாகடிக்கிறீங்க? பின்ன என்னவோ நீ எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போற மாதிரி அந்த ஐஜி வீட்டுக்கு போறேன்னு சொல்ற. அவர் தீர்ப்ப தலையில வச்சுக்கிட்டு ஆடுற. மாமா, ஆரம்பத்துல நான் பிரியாவோட காதல ஆதரிக்கல. பிரதீப்க்கும் எனக்கும் எவ்வளவு பகன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு காரணமா இருந்து பிரியாவை தூண்டி விட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறது இதோ நிக்கிறாங்களே, இந்த உமாக்கா தான். இவங்க செஞ்சதெல்லாம் நான் பட்டியல் போட்டு சொன்ன, நீங்க அவங்கள உடனடியா வெறுப்பீங்க. ஆனா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. அதனாலதான் நான் இவங்கள சும்மா விடுறேன். மாமா, பிரியா இங்கதானே நிக்கிறா, இவளையே கேளுங்க. பிரதீப் பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, என்ன நடந்ததுன்னு இவளே சொல்வா. இவ இருக்கிற மனநிலைமையில நான் இவளை இம்சப்படுத்த விரும்பல. ஆனா வேதனைய வெறுகாக்கி, பிரச்சனைய நெருப்பாக்கி, அதுல குளிர்காயிற கூட்டம் இந்த வீட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களெல்லாம் நடுக்கூடத்துல நிக்க வச்சு நாள் கிழமை பார்க்காம பஞ்சாயத்து பாருங்க. அப்பதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். யாரடி நீ கூட்டங்கிற? உங்களையும் என்னையும் தான் அத்த நம்மள சதிகார கூட்டம்னு சொல்றா. பஞ்சாயத்து வைப்பியா? பஞ்சாயத்து உன்னை பஞ்சாமிர்த ஆக்கிடுவ, ஜாக்கிரதை. நான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அத்தை. நீ ஒரு பஞ்சாயத்து வைக்க வேண்டாமா. நீ பஞ்சாயத்து வைக்காமலேயே நான் சொல்றேன், இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூல காரணம் ஆணிவேறு, ரிஷி மூலம், நதி மூலம் எல்லாமே நீதான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பிரியா முன்னாடி எங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு அவ எதிர அப்பாவி மாதிரி நடிச்சா அவ என்ன பண்ணுவா? மாமா, இதுக்கு மேல நீ பேசாத. கோயில்ல அந்த கொலகார பாவியோட உன்னை பார்த்த காட்சி என் கண்ணை விட்டு நான் அகலவே இல்லை. அதனால கோயிலுக்கு போறதையே ஒன்னால் நிறுத்திட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ, அவ்வளவுதான். வாயா. என்ன சார் அவசரமா அவர் சொல்லியிருந்தீங்க? ஏதாவது புது வேலையா? அந்த கஸ்தூரியோட எலும்பு கூட தோண்டி எடுத்தல. யோ, உனதான் ஏன் கேட்குறேன்? அமரிஷா பேசுமே முடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த கிராமத்துக்கு போய் கஸ்தூரியோட எலும்பு கூட தோண்டி எடுத்தல. ஆமா சார். அது இப்போ எனக்கு உடனே வேணும். அது எதுக்கு சார் உங்களுக்கு? அதை வச்சு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கொண்டு வானா கொண்டு வா, எனக்கு இப்போ வேணும். யோ சொல்லி தலையா, கை நீடி காசு வாங்கியிருக்கல, நீ கேட்டதோட ஜாஸ்தி கொடுத்துருக்கல. சல்லி பிரசத் தேர எலும்பு கூடு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். நான் சம்பாதிக்க போனாலும் இப்படி தான் வீணா போகும். அந்த எலும்பு கூட உடனே கொண்டு வந்து கொடுப்போம். அது வந்து சார், அன்னைக்கு நீங்க சொன்ன இடத்துல தோண்டணும். ஆனா சொல்லியா? என்ன மன்னிச்சிருங்க சார், அங்க வெறும் குழிதான் இருந்துச்சு. அதை சொல்றதுக்கு தான் அன்னைக்கு வந்தோம். அதுக்குள்ள நாங்க தோண்டி எடுத்துட்டோம்னு நினைச்சு நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க. நாங்களும் வாங்கிட்டு பேசாம போயிட்டோம் சார். ஆய்வு இருக்கா உங்களுக்கு? இத்தனை ஏன் சொல்லாம இருந்த? அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன் சார். நாம தோண்டி இந்த கஸ்தூரி எலும்பு கூட எடுத்ததுனால்தான் அஜி தோண்டும் போது கிடைக்கலன்னு நினைச்சேன். நாமளும் எடுக்கல, அஜியும் தோண்டும் போது கிடைக்கல. அப்போ இந்த விளையாட்டுல நமக்கு தெரியாம ஒரு 3ஆம் மனுஷன் நமக்கு முன்னாடி இந்த எலும்பு கூட தோண்டி எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த 3ஆம் மனுஷன் யாரா இருக்கும்?
ஊருக்குள்ள இருந்தா உன்னை நிம்மதியா உறங்க விட மாட்டாங்கன்னு தான் இவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு வந்து வச்சேன். கடைசியா ஆசையா நீ வாங்கின தோட்டத்திலேயே உன்னை புதைச்சேன். நீ உயிரோடு இருக்கும்போது உன்னை நிம்மதியா வாழ விடாத உன் புருஷன் கருணாகரன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உன் எலும்பை எடுத்து ரசாயன பரிசோதனை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு கீழ்த்தரமான யோசனையை நீதிமன்றத்தில் சொல்லி அது நீதிமன்றமும் ஏத்துக்குச்சுமா. ஆனா என் மனசாட்சி ஏத்துக்கலையே. அவங்க உன் எலும்பை தோண்டி எடுக்க நான் விடலமா, நான் விடவே இல்லைம்மா. உன் மானவ மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றி உன்னை எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு உன்னை நான் பாதுகாத்து வச்சுட்டேன். இத்தனை நாள் நான் தான் உன்னை பத்திரமா வேற இடத்துல வச்சிருந்தேன். அந்த கருணாகரனோட கெட்ட எண்ணங்களை நீ ஜெயிக்க விடலை. அவன் இந்த கேஸ்ல தோத்துட்டான். நீ ஜெயிச்சிட்ட கஸ்தூரி. அவனை தோக்கடிச்சு நீ ஜெயிச்சிட்ட. இப்ப எல்லா புயலும் அடிச்சு ஓஞ்சிடுச்சு. நான் உன்னை மறுபடியும் பழைய இடத்திலேயே கொண்டு வந்து வச்சுட்டேன். இனிமே கவலை இல்லை. நிம்மதியா இரு, தைரியமா இரு. தவறாம நானும் வந்து உன்னை பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு போறேன். வாழற தெய்வமா இருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு நீதாம்மா வழிகாட்டணும். ஸ்னேகா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சொல்லு. ஏதோ பேசணும் தானே கூட்டிட்டு வந்த? நம்ம வீட்டு விட்டு போறோம். இதான் என் முடிவு. துவா, நீ எதுவும் சொல்லாத. நீ என் கூட வர, அவ்வளோதான். என்ன இப்படி பார்க்குற? எத்தனையோ அவமானங்களை தாங்கியாச்சு. இதுக்கப்புறமா அவங்களோட பார்வையில், பேச்சில், நடவடிக்கையில் வித்தியாசம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது ஸ்னேகா. தினம் தினம் சண்டை சச்சரவுன்னு அந்த வீட்டில் நம்ம இருக்கணுமா? இல்லை தனியாக வேற வீட்டுக்கு போய் சுயமரியாதையோடு நம்ம இருக்கணுமா? இதில் முடிவு நம்ம எடுத்தே ஆகணும். துவா, நீ தலைகீழ நின்னாலும் நான் நம்ம வீட்டை விட்டு வரல. எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், ஃபேஸ் பண்ணுவோம். என்ன ஏன் இவ்வளோ முரட்டு பிடிவாதம் பிடிக்கிற? எனக்கு ராகவன் மாமா வேணும். எங்க அம்மாவை உயிருக்கு உயிரா நேருக்கு நேரா பார்த்தவரு. எனக்கு இருக்கிற ஒரே அம்மா வழி சொந்தம் அவர்தான். எங்க அம்மா சாகர வரைக்கும் அவங்கள அன்பா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்ட ஒரே ஆள். அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன 4 வாட்டி திட்டினா 4 அடி அடிச்சா நான் தாங்கிக்க மாட்டேனா? அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு வீட்டை விட்டு ஓடுறதா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல ஒரு புள்ள கூட வீட்டுல தங்காது. ஸ்னேகா, ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனையா யோசிச்சு உருவாக்குறாங்க. என்னால் அதை தாங்க முடிய மாட்டேங்குது. ப்ளீஸ், வீட்டை விட்டு போற பிரச்சனையை தவிர வேற ஏதாவது பேசு. சரி, நான் வீட்டு விட்டு போறேன். நீ வர வேண்டாம், அங்கேயே இருந்து போ. நீ என்னை விட்டு எங்க போவ? நானும் போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். இதோட இந்த பேச்சு நிறுத்து. ஸ்னேகா, என்ன மேம் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. இல்ல அங்கிள், சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். ஸ்னேகா, சார் தான் திவாகர். வணக்கம். பிரியாவோட அப்பா? ஆமாம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் துவரகேஷ். நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள பிரியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு ஐஜி சார் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்பா. சார், என் தங்கச்சி நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு துவரகேஷ். நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவேன். பிரியா பிறந்தப்ப அவங்க அம்மா பிரசவத்துல இறந்துட்டாங்க. அந்த குழந்தை தாய் இல்லாம அழுதுகிட்டு இருந்தது. இதை எப்படி வளர்க்க போறேன்னு அழுதேன். அன்னைக்கு கஸ்தூரி ஆதரவு கொடுத்தா. இன்னைக்கு கஸ்தூரி ரூபத்துல அவளுடைய மக ஆதரவு கொடுக்குற. என் குழந்தைய நல்லபடியா வளர்ப்பேன்னு அன்னைக்கு கஸ்தூரி எனக்கு வாக்குறுதி கொடுத்தா. கஸ்தூரி எனக்கு கொடுத்த வாக்குறுதிய உங்க அம்மா சார்பா நீ காப்பாத்திட்டு ஸ்னேகா. உங்க அம்மா ஆத்மா உன்னை மனசார வாழ்த்தும்.